பராசரர் ரொம்ப வேடிக்கையாக ஒரு அர்த்தம் சொன்னார். வததி யமக்கில தஸ்ய கரணமூலேன். யமனுடைய தூதர்கள் யமங்கிட்ட போய் சத்தம் போட்டு சொன்னாலும் இல்லையோ, நீ தலைவனா, யார் தலைவன், எங்களை இந்த மாதிரி நிறைவேற்ற விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னால் அவன் கூப்பிட்டு காதோட சொல்லுங்க, ஏன் இப்படி சத்தம் போடுறீள், என்ன சத்தம், என்ன தப்பாக போட்டோன்னு அவள் கேட்டான். யமன் சொல்கிறான், இந்த விஷயம் பகவானுடைய காதுகளுக்கு போகக்கூடாது. இப்போ இவன் என்ன சொல்கிறா, நாங்கள் போவோம், எங்களுடைய கடமையை ஆற்றணும், அதுக்கு விஷ்ணு தூதர்கள் தடுக்கிறா, இதென்ன சத்தம். இதை கண்டு யமன் ஏன் பயப்படுறான்னா, அப்போ பக்தர்களுடைய வீட்டுக்கு யமன் ஆளன் பிராம்போல் இருக்கு. இந்த செய்தி பகவானுடைய காதுக்கு போச்சுன்னா யமனுக்கு வேலைப்படுவான். அதனால் அவர் நடுங்கிறார். இப்போ அப்படி கூட நல்ல விஷயம் தானே சுவாமி, போகாதீங்கன்னு தானே சொல்கிறாருனால், நாங்கள் பக்தர்கள் வீட்டுக்கு போகாதீங்கோங்கிறத சத்தம் போட்டு கூட சொல்ல மாட்டேன். ஏங்கிறதுக்கு ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை கேட்டினாலே வேடிக்கையாக இருக்கும். ராஜதாரான் மாகாக, ராஜதாரம் பெரிய ராணி, ராணி ரொம்ப உயர்ந்தவ, தாய் ஸ்தானமும் இல்லையோ. ஆனால் என்னுடைய நண்பன் ஒருத்தனுக்கு விபரீத ஆசை, ராணியின் பேரில் ஆசை வச்சுட்டான். வச்சா என்ன ஆகும், தலைபடாதா? அந்த நாட்டினுடைய ராணியின் பேரில் ஆசை வச்சு விபரீத ஆசையாக இருந்தால் தலையே போடும். அதனால் நான் அவருக்கு சொன்னேன், பா நண்பா, அந்த மாதிரிலாம் ஆசை வைக்காதே, தப்பு, தலை போடும். இதை எப்படி சொல்லணும், நண்பனே இங்கே வா, ஏதானும் அப்படி இப்படிலாம் நினச்சி வைக்காதே, தலை போடும், காதோடு சொல்கிறேன், பேசாமல் இப்படி தானே சொல்லணும். இதை விட்டுட்டு சொன்ன விஷயம் நல்லது தானேங்கிறதுக்காக இதை போல் ஒரு மண்டபம் எடுத்து விளக்கெல்லாம் நன்னா போட்டேன். இதை போல் ஒலிபெருக்கிலாம் வச்சுட்டு, நாட்டு ராணியினிடத்துல நீங்கள்லாம் ஆசைப்படக்கூடாது தெரியுமோ இப்படின்னு ஓன்னு உபதேசித்தேன். நல்ல உபதேசம் தானே, ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் இந்த உபதேசம் பண்ணால் என்னாகும், ராஜா காதுக்கு போனால் என் தலை போடும். முதல்ல நினச்சவன் தலை போகிறது அப்புறம், முதல்ல உபதேசம் பண்ண என் தலை போடும். ஏன்னா நல்லதாக இருந்தால் கூட சொல்ல வேண்டியதை ரகசியமாக தான் சொல்லணும். அதை போல் இப்போ யமன் என்ன பயப்படுறான்னா, பக்தர்களுடைய வீட்டுக்கு போகாதீங்கோன்னு நான் சத்தம் போட்டு சொன்னால் என் தலை போடும். ஏன்னா பக்தர்கள் வீட்டுக்கு போகிறா போல் இருக்குன்னு அப்போ தான் விஷ்ணு தெரிஞ்சு விடுவார். அதனால் ஏன் நீ ஆளனுச்சேன்னு அவர் கோச்சிப்பார். வேண்டவே வேண்டாம், நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்களன் நான். இதை திருமழிசை ஆழ்வார் சாதிக்கிறார். தன் தூதுவரை, தன்னுடைய பக்தர்களை கிட்டக்க கூட்டு காதோட காதை ரகசியமாக சொல்லணும், போகாதீங்கோ, அந்த வீட்டு பக்கமே போகாதீங்கன்னுட்டு. அதே போல் யாரேனும் நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர், அரவணமேற்பேராயர் காட்பட்டார் பேர். பகவானுடைய பேரை ஒருத்தர் வச்சுருக்கார், நரசிம்மன் ஒருத்தர் வச்சுருக்கார், நாராயணன் ஒருத்தர் வச்சுருக்கார். அவர் தப்பு பண்ணிட்டு யமனுடைய நரகத்துக்கு போயிருக்கார். வாசிக்கணும் இல்லையோ, இவன் என்னென்னலாம் குற்றம் பண்ணியிருக்கான்னு குற்றவாளி கூண்டலை ஏற்றி சித்திரகுப்தன் கணக்கு படிப்பார். அவர் படிக்கிறார், இவன் இந்த மாதிரி ஆட்டை கொன்னா, மாட்டை கொன்னா, இதை பண்ணா, அதை பண்ணா, வரிசையாக படிக்கிறார். சரி அவன் பேரை சொல்லிட்டு படின்னு வரான் யமன். நரசிம்மன் பேரை சொன்னார், சரி அனுப்பு, வேற யாரான்னு இருந்தா எடு, அனுப்பு, அவர் பேரை படிக்காது, அவர் என்ன பண்ணாரும் செய்யாது. சித்திரகுப்தன் இப்படியே எல்லாரையும் தள்ளிட்டு இருந்தா எதுக்காக மகாராஜா தள்ளி எழுப்போ, அவன் அவர் பேரை வச்சுட்டு இருக்கான். இப்போ நான் தண்டனை கொடுக்கணுன்னா கூட அந்த பேரை படித்து தண்டனை கொடுக்கணும், எனக்கு பயமாக இருக்குது, என் பதவி போனாலும் போயிடும், வேண்டவே வேண்டாம். நான் பேரை சொல்கிற சமயத்துக்கு நரசிம்மங்கிற பேர் அவன் காதில் விழுந்து நான் தான் அந்த நாமத்தை சொன்னேன்னு இவன் உடனே பேசினாலும் பேசுவான். அதனால் வேண்டாம், இவங்க வம்பே வேண்டாம், அனுப்பிச்சி விட்டுடும். நமனும் தன் தூதுவரை கூவுகிறான், அரவணமேற் பேராயர் காட்பட்டார் பேர், நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர். பகவானுடைய திருவடியை பற்றினவனோ அவன் நாமத்தை வைத்து கொண்டிருப்பவனோ எந்த குற்றத்துக்கும் ஆளாவதில்லை. ஆகவே நாமங்களை கண்டிப்பாக சொல்ல வேண்டும். காவலில் புலன வைத்து கரிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகுன்னோம் நமந்தமர் தலகள் மீதே மூவல கொண்டு மிழ்ந்த முதல்வ நின் நாமங்கத்த ஆவலி புடமகண்டாய் அரங்கமான் அகருளானே. இது திருமாலையில் முதல் பாசுரம். ஆழ்வார் அறை கூவுகிறார், சத்தம் போட்டு அப்படி கோஷமிடுறாப்புல சொல்கிறார், பகவன் உன்னுடைய நாமத்தை நான் தெரிஞ்சுட்டேன்னா இத்தனை நாள் யமனை கண்டாலே பயந்துட்டு இருந்தேன், இப்போ கூப்பிடுறேன், யமனே இங்கே வா, உன்னுடைய தொண்டர்களை கூட்டின்னு வா, தலையை குனிங்கோ, உங்கள் தலையில் நான் காலை வச்சு நடக்கணுங்கிறார். யமன்னு சொன்னாலே நடுங்குவர் இவர், இப்போ எந்த தைரியத்தில் காலை வைக்கணுங்கிறார்? ஏற்கனவே சுக்ரீவன் வாலின்னு சொன்னாலே நடுங்கின்றான், இப்போ ராமன் கையை பிடிச்சின்றான். அவனோட தோழன் ஆன உடனே தைரியமாக கிஷ்கிந்த துவாரத்துக்கு போய் வாலி சண்டைக்கு வான்னு கூப்பிட்டானோ இல்லையோ, தாரை சொன்னாலே வாண்டாம் வாலி போகாதே, ஏற்கனவே பயந்து ஒளிஞ்சின்னு இருந்தான், இப்போ என்னமோ தைரியமாக வந்திருக்கான், அப்போ யாரையோ கூட கூட்டின்னு இருக்கான்னு அர்த்தம், போகாதே அவ சொன்னான். அப்போ அந்த இடத்துல நாமி பலம், அப்படின்னா ராமனை கைப்பிடித்த பலம். ஆனால் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது நாம பலம். அங்கு நாமி பலம் ராமநாமத்தை உடைய ராமனை பற்றிய பலம், இங்கே நாம பலம் ராமநாமத்தை பற்றிய பலம். அந்த ராமநாமத்தை சொல்ல சொல்ல போகிற உயிர் கூட திரும்பி வந்துடுறோம் இல்லையோ.
கிருஷ்ணநாமத்துக்கு ஏத்தந்தான், ராமநாமத்துக்கு வைபவந்தான். முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூவுலகுங் கடந்த அப்பால் முதலாய் நின்ன அளப்பரிய வாரமுதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்தம் சிந்தையானை விளக்கொழிய மரதகத்தை திருத்தண்காவில் வெக்காவில் திருமாலை பாடக் கேட்டு வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளே. இது திருமங்கையாழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசம். ரொம்ப ஆச்சரியமான 30 பாட்டு. அதில் சொல்கிறார், ஆழ்வார்களுக்கு உயிர் போராமல் இருந்து பெருமானை விட்டு பிரிஞ்சு விட்டா, ரொம்ப வருத்தத்தில் தவிக்கிறா. கடவுள் இல்லைன்னா பக்தன் தவிக்க மாட்டானா? அந்த தவிப்புக்கு கூட மருந்து போடுறது நாமங்கள் தான். அவன் இல்லாத நேரத்தில் கூட நமக்கு ஆஸ்வாசப்படுத்தி சமாதானப்படுத்தி நாமங்கள் தான் நம்மளை ஜாகிரதப்படுத்தி அவரிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆகவே நாமங்களே கலியுகத்துக்குண்டான தர்மம். முதல் தர்மம் நாம சங்கீர்த்தனம் தர்மம்னு பார்த்தோம். நாம சங்கீர்த்தனம் எங்கே கொண்டு போய் விடும்? எப்படி பாடணும்? பாடுறதுக்கு பார்த்தோமே, தலையினோடு ஆதனந்தட்ட தடுகுட்டமாய் பரவாதார், தலகுப்புற ஆடு, குட்டிக்கரணம் போட்டு ஆடு. யாரானு நாஸ்திகன் கைத்தட்டினானா கைத்தட்டலையே தாளமாக வச்சுட்டு ஆடு, தானே அவனு சேர்ந்து ஆடிடுவான். நன்னா ஆடலாம். ஆனால் அது எனக்கு ஆட்டமெல்லாம் தெரியல சுவாமி, கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, அதனால் இப்படி ஏதோ இந்த மாதிரிலாம் உட்காந்து பாட சொன்னா பாடுறோம். நீர்பாட்டுக்கு வாசலில் போய் ஆடு பாடுன்னா தெரியல, வேண்டாம், உட்காந்த இடத்துலேருந்து பாடு, உட்காந்த இடத்துலேருந்து ஆடு. அது பாட்டே வராது சுவாமி, ரொம்ப வெட்கமாக இருக்குது. நாங்கள் எங்கேயானு பாடி உட்காண்டிருக்கவாள்லாம் எழுந்து போயிட்டாள்னா ஏதோ பேசி எழுந்து போல் உட்காண்டிருக்கு. இப்போ நான் திடீர்னு பாடுறேன்னு ஆரம்பிச்சிட்டேன்னா வீணா உங்கள் உட்காண்டிருக்கிறவாள் நான் கிளப்பி அமைச்சிடக்கூடாது இல்லையோ? அப்போ தெரியாது என்னால். வேண்டாம், நான் கால வெறுமையானு சொல்லு. நாமங்களை நன்னா பாட தெரியாதா? ஸ்வரமே தெரியாதா? அபஸ்வரமாவான்னு பாடு. பாடு பாடினா தானே நல்லதாரு சொல்லியோ. அதை இந்த திருமாலையில் கடைசி பாட்டில் சொல்கிறார், வளவெழுந்தவளமாட மதுரமான் அகரந்தன்னுள் கவளமால் யான கொண்ட கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சி தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்க்கினியவாரே. நான் பாடியிருக்கிற பாட்டு தப்பு தப்பாகவே இருக்கட்டும், ராகமே இல்லை, ஸ்வரமே இல்லை, அபஸ்வரம், தாளமே இல்லை, வேதாளம் வச்சுங்களேன். பேதாளம்ங்கிறமோ இல்லையோ? பேதாளம்னா அந்த வேதாளத்தெல்லாம் நான் சொல்லலை. இப்போ பேதாளம்னா தாளம் தப்பி போச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்போ ஸ்வரம் ஒழுங்கா இல்லை, தாளம் ஒழுங்கா இல்லை, பாடுறேன். ஆனால் பெருமாள் மட்டும் நன்னா கேட்டுப்பலாம். இப்போ நீங்கள் ஒரு சங்கீத கச்சேரி ஏற்பாடு பண்ணுறீங்கன்னா வர்றவர் ரொம்ப ஸ்ருதி சுத்தமாக பாடணும், ஸ்வரசுத்தமாக பாடணும். அது என்னமோ தெரியாது, பாட்டு தெரிஞ்சவா தெரியாதவா 2 பேருக்குமே பாடுறதுல இருக்கிற தப்பு மட்டும் தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு பாட்டே தெரியாது, ஆனால் ஒருத்தர் பாடுறார், ஸ்வரம் ஒழுங்காக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுருப்போம். அது அந்த பாட்டுக்கே இருக்கிற ஏற்றம். உமக்கு பாட்டே தெரியாது என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, உமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுனுட்டேன். இப்போ நான் தெரிஞ்சது உமக்கு பாட்டு தெரியுமா தெரியாதான்னு கேள்வி. இந்த சுவாமி பாடுவார், மணி ஆயிடுத்து, இப்போ 7 மணி ஆயிடுத்து, இன்னும் சுமாராக எத்தனை மணி நேரம் பாடுவார்? அவர் எத்தனை மணி நேரம் பாடினாலும் சுமாராக தான் பாடுவார். அவர் சுமாராக எத்தனை மணி நேரம் பாடுவார்னு கேட்க வேண்டாம். அப்போ பாட்டே தெரியல. பாட்டு தெரியாதவனை நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னா எப்படி பண்ணுவனால் தைரியமாக பண்ணுறான். ஏன்னால் கிமிருஷ்டம் சுதவச்சனம், கிமிருஷ்டதரம் ததேவ சுதவச்சனம், கிமிருஷ்டதமம் ததேவ சுதவச்சனம். ஒரு குழந்தை மழலை சொல் வளரு மொழி, இன்னும் வார்த்தை பாடு குழந்தைக்கு வரல, 1 வயசு 1.25 வயசு ஆகுது, இன்னும் சரியாக பேச்சு வரல, அது குழந்தை மழலையில் மிழற்று மொழியோ. அதைத்தான் ஒரு பெத்த தாய் ரொம்ப வசத்தியாக நினச்சிப்பலாம். குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் நன்னா இருக்கு, யாழ் நன்னா இருக்குன்னு போட்டு அப்படியே காதலை சொல்லி கேண்டே இருக்கானுன்னா இது குழந்தை உளரலை கேட்கல போல் இருக்கு சுவாமியவன். அது இப்படி உளறி இருந்தால் அத்தை கேட்டிருந்தா குழல் இனிதுன்னு சொல்ல மாட்டான். அதை போல பகவானை பொறுத்தவரை தன்னுடைய தொண்டர்கள் தன்னுடைய பக்தர்கள் என்ன அபஸ்வரமாக பாடினாலும் தப்பாக பாடினாலும் அவனுடைய குழந்தையின் மழலை சொல் அப்படி இருக்கிறச்சே அவர் நன்னத்தான் ஏற்றுக்க போகிறார். நீங்கள் சங்கீத கச்சேரிக்கு முனைவர் பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கியான்னு அவர் கேட்க போகிறது இல்லை. இப்போ நாக்கு கொடுத்ததுக்கு பாடினியா, நீ தப்பாக கூட பாடு. ஏன்னா தப்பாக பாடினா பிடிக்காதுங்கிறது உலகத்தில் தான். நம்ம சரியாக பாடினத்துக்காக சந்தோஷம் வர்ற போகிறது உலகத்தில். இப்போ ஒருத்தர் நன்னா சமைச்சு எனக்கு போட்டார், சாப்பிட்டேன், திருப்தியாக இருந்தது, சாப்பிட்டேன். ஒழுங்காகவே சமைக்கலை, போட்டார், ஆனால் சாப்பிடவே மாட்டேன்னு இல்லையோ, அப்போ திட்டுவேன். நான் சாப்பிட வாயிலேயே வைக்க வழங்கலை, இப்படி போய் பண்ணிட்டீரே, இன்றைக்கி ஒரு வேளை பட்னியாக போச்சு, அடுத்த வேளையான ஒழுங்காக பண்ணும், இது சொல்கிறேன். ஆனால் எத்தனை நாள் நான் உப்பு போடாத பெருமாள் மேடையில் கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கேன், எத்தனை நாள் அரிசி கொஞ்சம் குழையாமலே கொண்டு போய் வச்சுருக்கேன், எவ்வளோ நாள் கொதிக்க கையிலேயே தூக்க முடியாது, துணியை பிடிச்சி தூக்கின்னு போய் அப்படியே கொண்டு போய் பெருமாள் மேடை வச்சுருக்கேன். பண்ணியிருக்கோமோ இல்லையோ? அது பழத்தை எடுக்கணும். நாம் கூட வாழைப்பழம் ஒரு இடத்துல அடிபட்டிருந்தாலோ ஆப்பிள் பழம் ஒரு இடத்துல அடிபட்டிருந்தாலோ அந்த பழத்தை இந்த பழத்தை எடுக்கணும். ஆனால் பெருமாள் கொடுக்கச்சே அதை வெட்டி எடுத்துகிட்டு அதே பழத்தை கொண்டு கொடுப்போம்.
இவருக்கு மட்டும் நல்ல பழமாக வேணும், ஆனால் அவருக்கு மட்டும் கொண்டு போய் வைக்கிறோமே கூடுமானால். அதுக்கு கேட்டால் இவன் பெரிய வியாக்கியானம் சொன்னான். என்ன சொன்னால், எனக்குத்தான் சுவாமி நல்ல பழத்தை சாப்பிட்டு பசி ஆறணும், அவருக்கு நல்ல பழத்தினாலேயும் பசி ஆற போகிறதில்லை, கெட்ட பழியத்தினாலையும் பசி வந்துட போகிறதில்லை, என்னை எப்படி இதை சாப்பிட்டு அவருக்கு பசி ஆற போகிறதில்லை, நான் கொடுக்கணுங்கிறதுக்காக தானே கொடுக்குறேன், எந்த பழத்தை கொடுத்தா என்னன்னா. இது தேவையில்லை, இது புதுவாதமாக இருக்குது. இப்போ உண்மைதான், அவர் நாம் கொடுத்த பழத்துக்காக பசி ஆற போகிறதில்லை. அப்படின்னா எத்தை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறாருங்கிறது உண்மை. உப்பு போடாட்டாலும் அவர் வாயை திறக்கிறதில்லை, புளி சரியாட்டாலும் வாழையை திறக்கிறதில்லை. என்ன இது சரியாக இருந்ததுனால அவருக்கு பசி ஆற போகிறதில்லை, அவர் பசி எப்பொழுதுமே ஆறித்தான் இருக்கார். இப்போ நான் கொடுத்ததுக்காக ஆறாது, ஆனால் நான் கொடுக்குறேனா தூய் அன்போடு கொடுக்குறேனா, இதை மட்டும்தானே பகவான் பார்க்க போகிறார். அதே போலத்தான் நாம சங்கீர்த்தனத்தில் நமக்கு பாட தெரியாதே, ஆட தெரியாதே, ஸ்வரம் தப்பி போகிறதே கவலைப்பட வேண்டாம். என்னப்போ பிரம்மாவுக்கும் தெரியாது, பகவானோட ஒப்பிட்டு பார்க்கச்சே பிரம்மாவுக்கும் பெருமை கிடையாது, யாருக்கும் பெருமை இல்லை, வசிட்டருக்கும் பெருமை இல்லை, எனக்கும் பெருமை இல்லை. இப்போது வெளியில் மலை இருக்குது, இந்த மலை பெருசாக இருக்குது, இந்த மலை சின்னதாக இருக்குது, வித்தியாசம் தெரியும். கடலுக்குள்ள எரிமலைகள்லாம் இருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு எரிமலை 1 மைல் வசலம் இருக்குது, இன்னொரு எரிமலை 1/4 மைல் வசலம் இருக்குது. அது ரெண்டுமே கடலுக்குள்ள ஆழத்தில் இருக்குது. நான் வெளியில் நின்றுருக்கேன், இந்த 2 மலையும் பார்த்தா வித்தியாசம் எனக்கு தெரியுமா? வெளியில் இருந்தால் தான் எனக்கு வித்தியாசம் தெரியும். கடலுக்குள்ளே இருக்கிறச்சு அணுகுலாச்சலையோகோ விசேஷா, அது கூழாங்கல்லாக இருந்தாலும் 1 மைல் மலையாக இருந்தாலும் எனக்கு வேறுபாடு தெரியாது, 2 உள்ள சிக்கணும் சொல்லியோ. அதே போல் பகவான்கிற கடல், அதில் ஒருத்தர் பிரம்மா வசிஷ்டர், இன்னொருத்தன் நானும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன், பிரம்மாவும் ஸ்தோத்திரம் பண்ணுறார். மொத்தத்தில் 2 பேரும் கடலுக்குள்ளே இருக்கிற மலை. நான் கூழாங்கல், வசிஷ்டாச்சாரியர் மலை. என்ன வித்தியாசம்? இப்போ 2 பேரும் கடலுக்குள்ளே தானே இருக்கோம். அதனால் இருவருக்கும் பெருமானை பாடுற தகுதி கிடையாது. பாடுறோம், 2 பேரும் மடலை சொல்லு தான் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆகவே நாமங்களை சொல்கிறதுக்கு வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. தைரியமாக கையில் கட்டையை எடுத்துக்கலாம், காலில் நன்னா சலங்கையை கட்டுக்கலாம், ஆடலாம், பாடலாம். முடியலையா, ஸ்வரம் தப்பி போகுமா, தப்பின ஸ்வரத்தோடையே பாடலாம். ஏன்னா எம்பிரார்க்கீனியவாரே, எங்கம்மா நான் பாடினது ஏற்றுக்கிறான், நான் தப்பா பாடினா என்ன சரியா பாடினா என்ன. இப்போ ஏன்னா என்னை பெற்றவள் பக்கத்து வீட்டுக்காரி ஏற்றுக்க மாட்டா, என்னை பெற்றவ மட்டும் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அதை போல யாரோ ஏற்றுக்க மாட்டா. நான் நாமத்தை சொன்னால் பெருமான் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த நாமத்தை சொல்ல சொல்ல என்ன கிடைக்கும்? எல்லாமே கிடைக்கும். வேதாந்தகோ பிராமண சாத், க்ஷத்ரியோ விஜயீ பவேத், வைஷ்யோ தன சமிருத்த சாத். அந்தணனாக இருந்தால் வேதம் கிடைக்கிறது, க்ஷத்ரியனாக இருந்தால் வெற்றி கிடைக்கிறது, வைஷ்யனாக இருந்தால் சொத்து கிடைக்கிறது, 4வது வர்ணத்தவராக இருந்தால் சுகம் கிடைக்கிறது. யார் நாமத்தை சொன்னாலும் அவரவர்களுக்கு வேண்டியது கிடைச்சிடும். இதுக்காகவா சுவாமி நாமத்தை சொல்கிறீர்? இதை விட பெரிய பயன் எதுவும் கிடைக்காதோ? நன்னா கிடைக்கும், மோட்சமும் கிடைக்கும். முக்தி வேணும்னாலும் நாமங்கள் கொடுக்கும். இப்போ எதுக்காக நம்ம நாமத்தை சொல்லலாம்? வியாதி போகணுன்னாலும் சொல்லலாம், கல்யாணம் ஆகணுன்னாலும் சொல்லலாம், ஒரு பிரயாணம் போயிட்டுருக்கோம், ஜாகிரதையாக போகணும், 10 நாள் யாத்திரை போயிருக்கோம் சுவாமி, பத்ரி யாத்திரை. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு தரமான சாசனம் சொல்லிடுவோம். ஏன்னா ஒழுங்காக போகணும், ஒழுங்காக திரும்பி வரணும், வழியில் ஒன்றும் நிலச்சரிவெல்லாம் இருக்கக்கூடாது, போய் கங்கையில் அந்த பக்கம் சிக்கிக்காத இருக்கணும், ஒழுங்காக போய் தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ, நித்தியம் ஒரு தரம் சொல்லிடுவா. அப்போ இதுக்காக காமியார்த்தம்னு சொல்கிறோமா, ஒன்று நடக்கணுங்கிறதின் பொருட்டு நாமங்களை சொல்லலாம். அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு விருப்பம் இல்லை சுவாமி, மோட்சம் போகணும், வைகுந்தத்துக்கு போகணும், அதுக்காக நாமங்களை சொல்கிறேன் சொல்லலாம். 3வது ஒருத்தர் வந்தார், உனக்கு என்ன வியாதி தீர்றதுக்காக சொல்கிறீரா, முக்தி அடையிறதுக்காக சொல்கிறீரா? இல்லை சுவாமி, 2த்துக்குமே இல்லைன்னாரு. வியாதி தொலைவும் சொல்லலை, முக்தி போகிறதுக்கும் சொல்ல. பின்ன எதுக்கு தான் சுவாமி சொல்கிறீர்னால், சொல்லும் இன்பத்துக்காக சொல்லுகிறேன்னார் அவர். சொல்கிற இன்பத்துக்குன்னு சொல்கிறேன், அது புரியுறது சுவாமி. சொல்லி என்ன சாதிக்க போறீர்? சொன்னதை தான் சாதிச்சேன்னார் அவர். நான் சொல்லி எதையும் சாதிக்க போகிறதில்லை, நான் சொன்னதே தான் சாதித்தது. அது புரியலையே. என்னால் அம்மா ஒருத்தி குழந்தைய வச்சுன்னு 1/2 மணி நாழி மடியில் வச்சுன்னு கொஞ்சின்னு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரிக்கு ரொம்ப பொறாமை, கிடுக்கிடுன்னு வந்தா, இத்தனை குழந்தைய வச்சுன்னு கொஞ்சிந்தியே, என்ன சாதிச்சேன்னா? அவள் அம்மா பதில் சொன்னா, குழந்தைய வச்சுன்னு கொஞ்சின்னு இருக்கிறத தான் சாதிச்சேன்னா. இல்லை, இந்த கொஞ்சினதுனால என்ன சாதிச்சேன்னா, நீ தாயா, யாரானு கொஞ்சினதுக்கு எதையான சாதிப்பாடா? கொஞ்சறது தான் தாய்க்கு இருக்கிற இன்பமே. இது கூட புரியாதானால் அப்போ நாம் மொத்தத்தையும் எந்த செயலையும் ஏதோ ஒரு பயனுக்குன்னு சொல்லியே பழக்கப்பட்டுட்டோம். அப்படி அவசியம் இல்லை. அன்பு எதற்காகவும் இல்லை. தாய் குழந்தைய கொஞ்சறது வேறொரு பயனை அடையிறதுக்காக இல்லை, கொஞ்சம் இன்பத்துக்காக. அதை போல் நாம் பக்தி பண்ணுறது எதையோ வாங்கிக்கிறதுக்காக இல்லை, பக்தி பண்ணும் இன்பத்துக்காக. நாமங்களை சொல்கிறது வேற எதையோ வாங்கிக்கிறதுக்கு இல்லை, நாமத்தை சொல்லும் இன்பத்துக்காக. நம்ம தந்தை, நம்முடைய தாய், அவர்களுடைய நாமத்தை நாம் சொல்கிறோம். நாக்கு கொடுத்தவனுக்கு திரும்ப நாமத்தை கொடுக்குறோம். அப்படி இருக்கிறச்சே இதுக்கு எதுக்கு வேறொரு பயனை கருத வேண்டும்? ஒரு ரத்தனம் கிடச்சது ஒரு வியாபாரிக்கு, யாரோ ஒரு சம்படவன்
மீனோட வயத்தில் ரத்தனம் இருந்தது. அது விலை எங்கேயானு 2-3 கோடி இருக்கும். ஆனால் பிடிச்ச சம்பளவனுக்கு அதன் விலை தெரியாது. நேராக அந்த ஊரில் இருக்க வியாபாரிகிட்ட போனால் அவர் கேட்டார், உனக்கு எவ்வளோ வேணும்? இவர் திருப்பி, உனக்கு எவ்வளோ கொடுப்பீர்? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அவனுக்கு அன்னைக்கு சோறு வேணும் 50 ரூபான்னா. அவனுக்கு அது பெரிய சமாச்சாரம். 50 ரூபான்னா புரிஞ்சுனுட்டான் வியாபாரி. சரியாக 50, உனக்காக பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க, 60 வச்சுக்கோ. 10 ரூபா சேர்த்து போட்டு கொடுத்தான். அவனுக்கு ரொம்ப திருப்தி. வாங்கினா கிளம்பி போயிட்டான். வியாபாரி அதை நன்னா பட்டை தீட்டுறான். இந்த பக்கம் பார்த்தா மஞ்சள் அடிக்கிறது, அந்த பக்கம் பார்த்தா நீளமாக கொட்டுறது, அந்த பக்கம் பார்த்தா ஷஹப்பாக கொட்டுறது. இப்படி பார்த்தா 1 கோடிங்கிறான், அப்படி பார்த்தா 2 கோடிங்கிறான். நேராக ஊரினுடைய ராஜாவிட்ட எடுத்துன்னு போனான். உமக்காக நான் நாடு நாடாக தேடி இந்த கல்லை எடுத்துன்னு வந்திருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் தெரியுமோ? எவ்வளவுன்னு கேட்டான். 3 கோடி ரூபான்னா. கொடுத்தாச்சு. ராஜா கவலையப்படல. எடுத்தான் கஜானாலேருந்து 3 கோடியை கொடுத்தான். வாங்கிட்டு போயிட்டான். வாண்டி இப்போ ராஜா என்ன பண்ணுவான்? இன்னொரு தரம் பட்டத்து விட்டு பக்கத்து தேசத்து ராஜாவுக்கு 4 கோடி குத்துலாமா? பண்ணவே மாட்டான். ஒன்றும் உடனே பொற்கொல்லரை கூட்டு தங்க எழுத்தில் போட்டுப்பார். இல்லை ரொம்ப பிடித்தமான ராணியாக இருந்தால் முதல்ல அவ கழுத்தில் போடுவார். இவ்வளோ தானே ராஜா செய்வார். அதே ரத்தனம், அந்த ரத்தனம் 50 ரூபாய்க்கும் கை மாறித்து, ரத்தனம் 3 கோடிக்கும் கை மாறித்து. ரத்தனம் கையே மாறலை, தன் விருப்பத்துக்குன்னு போச்சு. இந்த ரத்தனம் தான் இப்போ நாமம். பகவானுடைய திருநாமங்கள் தான் ரத்தனங்கள்னு வச்சுங்க. அது எனக்கு வியாதி போகணும், கல்யாணம் ஆகணும், பரீட்சை தேரணும், வேலை கிடைக்கணும், சம்பள உயர்வு கிடைக்கணும், இதுக்காகலாம் சொன்னேன்னா 50 ரூபாய்க்கு கை மாற்றி விட்டா போல. 50 ரூபா வேண்ட ரத்தனத்தை கொடுக்கலையா? அதை போல் சின்ன சின்ன பையனுக்கு கொடுத்தேன்னா 50 ரூபா வியாபாரம்னு அர்த்தம். சாமி அதெல்லாம் நான் பண்ணுறதா இல்லை, நாமத்தினுடைய மகாத்மியம் எனக்கு தெரியும், அதை சொல்லி பகவான்கிட்ட மோட்சம் கேட்க போகிறேன், முக்தி அடைய போகிறேன்னா சரி 3 கோடிக்கு விற்றா போலே. எனது பெரிய வியாபாரம் இல்லையோ. அதனால் முக்தி கேட்டுட்டு நாமங்களை சொன்னால் 3 கோடி கொடுத்தா போலே. இன்னொருத்தர் சொன்னார், நான் 50க்கு விற்கிறதா இல்லை, 3 கோடிக்கு விற்கிறதா இல்லை, அதை சொல்கிறதுக்குன்னு சொல்ல போகிறேன். அதை ராஜா ராணி கழுத்தில் போட்டு அழகு பார்த்தா போலே. இந்த 3ல் நாம் யாராக இருக்கணும்? இப்போது அது 50 ரூபாய்க்கு விற்றவனாக இருக்கணுமா, 3 கோடிக்கு விற்றவனாக இருக்கணுமா, இல்லை கழுத்தில் போட்டுட்டு திருப்திப்பட்டவனாக இருக்கணுமா? சத்தியாக ராஜாவாக இருக்கணும் தானே யாருமே ஆசைப்படுவா. அப்போ நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்ல வேண்டும், பிரதிபலனை கருதி அல்ல. ஆனால் கருத வேண்டாம்ங்கிறதுக்காக கிடைக்காதுன்னு நான் சொல்லலை. இப்போ கிடைக்காதுன்னு ஒருத்தரும் சொல்லலை, கண்டிப்பாக கிடைக்கும் தான் சொல்லியிருக்கா. ஆனால் அது கிடைப்பதற்காக நீ தேடாதே. நம்ம சொல்வது அதுக்கு சொல்லக்கூடாது. நம்ம சொல்கிறது சொல்லும் இன்பத்துக்காக பெருமானுடைய திருப்திக்காக சொல்லணும். சொல்லிட்டா தானே மற்றொரு பக்கத்தில் இது கிடைச்சுட்டே இருக்கும். அப்படி கிடைக்குமான்னா குச்சேலர் கிடைச்சிதே, அவர் போய் கேட்கவே இல்லையே கண்ணுன்ட்டு எதுவுமே. போனார், தண்டம் சமர்ப்பித்தார், நன்னா பெருமானோட பேசியிருந்தார், 2 பேரும் திருப்தியாக இருந்தது. போயிட்டு வரேன்னார், தப்பிச்சு வந்துட்டார். கேட்டிருந்தால் மொத்த பெருமையும் பட்டு போயிருக்கும். நல்ல வேளை அவர் கேட்கல, அதனால நட்பு தப்பிச்சுது. கேட்கலைங்கிறதுக்காக கிடைக்காத போச்சான்னா ஊருக்கு போகிறதுக்குள்ளே எங்கே பார்த்தாலும் ஒரே கோடி கோடியான கிடைச்சது அவருக்கு. அதனால் கேட்டது மட்டும் கிடைக்கும், கேட்கலைன்னா எல்லாமே கிடைக்கும். எதை கேட்கணும் நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். கேட்கறதுன்னா கேட்டுடலாம். எனக்கு எவ்வளோ கேட்க தெரியும்? போனால் ஒரு சாமிகிட்ட, சாமி எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறீரா, 10,000 ரூபா கொடுக்குறீரா, 1 கோடி கொடுக்குறீரா, மேலே தெரியாது, நமக்கே வாய் கூச்சிடும். இப்போ இதை விட பெருமாள்கிட்ட நேர போய் அடி எனக்கு எது சரின்னு தோன்றதோ கொஞ்சம் நீரே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னால் தானே நமக்கு எது நல்லதோ பண்ணிட போகிறா. ஒரு குழந்தைக்கு பெற்ற தாய் சோறு ஊட்டுறா, பால் ஊட்டுறா. வேளா வேலைக்கு கேட்டு உனக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டால் அவள் ஊட்டின்னு இருக்கா. அதுக்கு தெரியவே தெரியாது. அப்போ பெத்த குழந்தைக்கு இன்னும் கேட்டால் பாலை தட்டும், நான் சாப்பிட மாட்டேன் தட்டும். ஆனால் தட்டினாலும் உட்காத்தி முதுகில் தட்டியோ தலையில் தட்டியோ என்னமோ தட்டி வயத்தில் இறக்கி விடுறாளோ அந்த பாலை. அப்போ அவளுக்கு தான் தெரியறது. அதை போல பெருமானை தாயாக கொண்டு நாமங்களை சொல்லும் இன்பத்துக்காக சொல்லி வந்தால், வெட்கத்தை விட்டு சொல்லி வந்தால், தப்பா சொன்னாலும் சொல்லி வந்தால், பொருள் தெரியாவிட்டாலும் சொல்லி வந்தால், ஒரு முறையேனும் சொன்னால் கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய பலத்தை செய்யும். இது கலியுகத்துக்கே உண்டான தர்மம். அதனால் இனிமே எந்த சந்தேகமும் யாரும் வச்சுக்காதீங்க. இருக்கிற இடத்துலேருந்து நம்ம பகவானுக்கு முன்னாடி 2 புஷ்பத்தை திருவடியில் சேர்ப்போம். ஏதோ கிருஷ்ணா, கோவிந்தா, முராரே, நாதா, கேசவா, என்ன முடியுமோ நமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை சொன்னால் போரும். முராரி பாதார்ப்பித அர்ப்பித விருத்திகி புத்தி விருத்திகி. இதை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, விக்ரேது காமா கில கோபகன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்திகி. கோகுலத்தில் ஒரு பெண், அழகான கதை பாருங்கள். அவன் நித்தியப்படி தாயிறு, பால், மோர், வெண்ணெய் இதெல்லாம் விற்றுட்டு வரணும். எல்லாத்தையும் கடைஞ்சி கொடுத்துட்டா அவள் தலையில் எடுத்து பாத்திரத்தை வச்சுட்டா அப்படி வீதி வீதியாக போகிறா. தயிர் வாங்கலையோ தயிர், மோர் வாங்கலையோ மோர், பால் வாங்கலையோ பால், நெய் வாங்கலையோ நெய். 5 நிமிஷம் கூவினா 10 நிமிஷம் கூவினா அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. அவள் எண்ணமெல்லாம் கண்ணன்ட்டு இருக்குது. இது மோர் வாங்கலையோ தயிர் வாங்கலையோ பால் வாங்கலையோன்றா
கொஞ்ச நாள் ஆச்சு, மாதவன் வாங்கலையோ மாதவன், கோவிந்தன் வாங்கலையோ கோவிந்தன், மதுசூதனன் வாங்கலையோ மதுசூதனன், கேசவன் வாங்கலையோ கேசவன். பார்க்குறவள்லாம் இது யார், எப்போ கண்ணன் விற்பனைக்கு வந்தார், இவர் ஏதோ பாலும் மோரும் தயிரும் வித்துட்டு இருந்தா கண்ணனையே விற்க ஆரம்பிச்சிட்டாள் என்னால். நிஜமாக பெரியாழ்வார் பாசுரத்தில் சொல்றார், கேசவா வன் புருடோத்தமா, கேசவன் என்னும் புருஷோத்தமன் என்னும் கிளர் சோதி என்னும் என்னை யார் சொல்லி 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 பாடுறாளோ அவர்களால் கண்ணன் விற்கப்படுகிறான், வாங்க பெறுகிறான். அவர் கண்ணனவா விற்கிறாளாம், கண்ணனவா வாங்குறாளாம். இவ இப்போ மாதவன் வாங்கலையோன்னு சொன்னாரோ இல்லையோ, இப்போ ஒத்தி வந்து ஆமாம் மாதவனை கொடு, இதுதான் நான் கொடுக்குற காணிக்கைன்னு கொடுத்தால் அந்த பாத்திரத்துக்குள்ள மாதவன் இருப்பார், இந்த பொண்ணு விற்கலாம்னு விட்டார். அந்த அளவுக்கு கண்ணன் அடங்கினவனாக வருகிறார். நாமங்களை சொல்லி அவனிடத்துல புத்தியை செலுத்தி மற்றதில் புத்தி போகாமல் நாமத்தை அந்த இன்பத்துக்காக சொன்னால் ஏன் விற்க முடியாது, ஏன் வாங்க முடியாது? ஆண்டாளே பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி மாயனை மண்ணு வடமுதரமைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயவிழையும் புகுதிருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும். பகவன் நாமங்களை பாடினோம்னால் தீயிலிட்ட பஞ்சு போல் எரி துரும்பு போல் பாபங்கள் அத்தனையும் தொலைந்து போம். இது நாம சங்கீர்த்தனத்தின் ஏற்றம். இந்த சங்கீர்த்தனத்தை பண்ணிட்டு இருந்தா எங்க கொண்டு போய் விடும்? அடுத்தது இப்பதானே சொன்னேன், அஜாமிளோபாக்கியானத்தில் நாம சங்கீர்த்தனத்தை பண்ண உடனே கிடைச்சது என்ன? சத் சங்கம், சாது சமாகமம் கிடைச்சதோ இல்லையோ, அதுதான் பக்த பிரபாவம், பாகவத பிரபாவம். கலியுகத்துக்குன்னு பிரபாவம் பக்தர்கள் பாகவதர்களிடத்தில் அடியவர்களாக நடந்துக்கிறது. ஏன் பாருங்க, உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்குமே. பெருமாள் தான் கலியுகத்தில் நேரம் வரப்போகிறது இல்லையே, துவாபர யுகம் வரைக்கும் வந்துட்டார். கிருத்தயுகத்திலே மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன 5 பேர் வந்தா. திரேதாயுகத்தில் பரசுராம ராம, துவாபர யுகத்தில் பலராம கிருஷ்ண, கலியுகத்திலே இல்லை. கடைசியில் எப்போவோ 4 லட்சம் வருஷம் ஆச்சுன்னா கல்கி பிறக்க போகிறார். அதெல்லாம் நேற்றே வாசிவிட்டோம். அப்போ வரைக்கும் நான் காத்துருக்கணும்னா வேற என்ன செய்யலாம்னால், பெருமானுக்கு பிரதிநிதியாய் அவனே பிறந்தா போல பாகவதர்கள் பிறந்திருக்காளோ இல்லையோ, அப்போ பகவானுக்கு பிரதிநிதியாக பக்தர்களைத்தான் கொள்ள வேண்டும். நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனை கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்தும் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமாவினையேன் அவன் அடியாரடியோடு கூடுமிதுமல்லால் விடுமார் என்பதன்னந்தோ வியன்மூவலகு பெருணுமே. பெருமானை பெறுவதை விட அவன் அடியார்களுக்கு பக்தனாக இருக்க வேண்டும். அவர் ரொம்ப உயர்ந்தவர் தான். ஆனால் என்ன தான் இருந்தாலும் நேராக அவர்கிட்ட போக முடியாது. ஏன்னு பார்ப்போம். இப்போ இனிமேல் நீங்கள் நன்னா கூர்ந்து நோக்க வேண்டியது, பக்தர்களுக்கு தொண்டனாக நாம் இருக்கணும், அடியார்க்கடியானாக இருக்க வேண்டும். இருப்போமே சுவாமி, கஷ்டமே இல்லை. பெருமாள்னாலும் ரொம்ப தள்ளி இருக்கார், நம்மளெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டார். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கார், ஏற்று வீட்டுக்காரர் இருக்கார், பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கார், அவர்களுக்கே அடியவனாக இருப்பேன்னா நினைக்க வராது. ஏன் பாருங்கள், இப்போ இந்த கூட்டத்தில் உட்காண்டிருக்கிறவாளுக்குள்ளே ஒரு சிறந்த பக்தராக இருக்கட்டுமே, உடனே அவரை விழுந்து நமஸ்கரித்து நீரே தெய்வம்லாம் சொல்லிடுவோமான்னா சொல்லுவோம். இப்போ இது இந்த உபன்யாசத்தில் கேட்ட ஜோரில் நீங்கள் சொன்னாலும் சொல்லிட்டு வெளியில் போனப்புறம் நாளைக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கிறச்சே அவரும் வேட்டி கட்டின்னு இருக்கார், நானும் வேட்டி கட்டின்னு இருக்கேன், அவருக்கும் நெத்தி அழிஞ்சு போச்சு, எனக்கும் நெத்தி அழிஞ்சு போச்சு, அவரும் பசிக்கிறதுனா வழியில் நின்று ஏதோ பழத்தை வாங்கி சாப்பிட்டுருக்கார், நானும் வாங்கி சாப்பிட்டுருக்கேன், அவருக்கும் துன்பம் வருது, எனக்கும் துன்பம் வருது. மெதுவாக எனக்கு உள்ளே இருக்கிறது தலை தூக்கம். ஒன்றும் நமக்கு அவருக்கும் வித்தியாசமே இல்லை போட்டிருக்கு. இதுக்கு எதுக்கு அவர் மேலே உட்காண்டிருக்கார், நான் கீழே விழுந்து நினச்சிருக்கேன், வேண்டே வேண்டாமே, இல்லை நமக்கு அவரும் ஒன்றா தான் இருக்கு போட்டிருக்கு. ஏதோ கடவுள்னா வணங்கலாம் சுவாமி, அதுக்குன்னு மனுஷன் வணங்குறதெல்லாம் நடக்காது. ஏன்னு பார்த்தா அவரும் சாப்பிட்றார், நானும் சாப்பிட்றேன், அவரும் தூங்குறார், நானும் தூங்குறேன். நான் எதுக்கு இப்போ அவரை மதிக்க வேண்டும்? இப்போ சங்கராச்சாரியர்னா நான் ஏன் மதிக்கணும், ராமானுஜாச்சாரியர்னா நான் ஏன் மதிக்கணும், வல்லபாச்சாரியர் சைதன்ய பிரபுன்னு நான் எதுக்கு மதிக்கணும்? அவளும் மனுஷர்கள் தானே. பிராணம் போச்சா இல்லையா? போச்சு. அழுதுருக்காளா இல்லையா? உடம்பு வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு. அப்போ நான் ஏன் மதிக்கணும்னு தோணும். இதுதான் கஷ்டம். ஏன்னா பகவான் இடத்துல கூட வந்துடலாம், பாகவதன் இடத்துல வரணும்னா அது சுலபத்தில் நடக்காது. ஏன்னா அவர்களும் நம்மாட்டம் இருக்காளோ இல்லையோ. இதில் முதல் வார்த்தை தெரிஞ்சுக்க வேண்டியது, எந்த ஒரு பக்தன் இருக்கிறானோ, பகவானையே பற்றினவனாக இருக்கிறானோ, அவனை எனக்கு சமமாக நினைத்து பூசின்னு பெருமாள் ஆணையிடுகிறாள். முதல்ல அந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம அப்படி காரிய காரணங்கள் கற்பிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். எப்போதுமே எதை தெரியுமா முதல்ல நம்பணும்? வேத வாக்கியமோ பகவத் வாக்கியமோ இருக்கணும். அந்த பிரமாணம் இருந்துடுத்துன்னா எதிர்த்தே பேசக்கூடாது, நம்ப வேண்டும். இது இந்த சம்பிரதாயத்தில் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். நேத்தே கோடி காட்டி சொன்னேன், அது இங்கே இல்லவே இல்லை. இந்த ஹிந்து தர்மத்தில் இது ரொம்ப குறையிறது. எதை வேணா கேள்வி கேட்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஹிந்துக்களில் மட்டும்தான் நாஸ்திகர் ஆஸ்திகர் 2 பேர் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மற்ற 2 தர்மத்திலையும் உண்டா?
மற்ற 2 மதங்கள் இருக்கும் இல்லையோ, அதில் ஆஸ்திகர் உண்டு நாஸ்திகர் உண்டுன்னு ஒன்று கிடையாது. ஆஸ்திகராக இருந்தால் தான் அந்த மதத்தவர்னே ஒத்துப்பாவா 2 பேரும். ஆனால் ஹிந்து மதத்தில் மட்டும் ஹிந்துவாக இருப்பார் ஆனால் கடவுள் கிடையாதுன்னு வரும், ஹிந்துவாக இருப்பார் ஆனால் வேதம் கிடையாதுன்னு வரும். இது என்ன சுவாமி, அப்போ ஹிந்து இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களானால் மாட்டா, பேர் பட்டியலில் மட்டும் ஹிந்துன்னு தான் இருக்கும், அங்கே மட்டும் இருக்குமே தவிர ஆனால் கடவுள் இல்லைன்னு. இது இந்த மதத்தில் மட்டும்தான் சாத்தியம், மற்ற 2 மதத்தில் இது சாத்தியமே கிடையாது. அங்கே அந்த புஸ்தகத்தை ஒத்துண்டாத்தான் அவர்கள், அந்த தெய்வத்தை ஒத்துண்டாத்தான் அவர்கள். ஒத்துக்கலைன்னா எங்கள் ஓட்டிக்குள்ளே இல்லைன்னுடுவா, அப்போ அந்த பேரே அவளுக்கு கிடைக்காது. ஆனால் நாம் அதையும் அனுமதிச்சிருக்கோம். பரவாயில்ல, கேள்வி கேட்டுக்கோ, இன்னைக்கு இரு. இதுக்கு பெரியோர்கள் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்கா, இந்து தர்மத்தில் 2 கட்சி தான் உண்டு. ஒரு கட்சி இன்னைக்கு பக்தன், இன்னொரு கட்சி நாளைக்கு பக்தனாக போகிறோம், 2 பேர் தான். அப்போ நாஸ்திகன்னா அதைத்தான் சுவாமி சொன்னேன், நாளைக்கு ஆக போகிறாருன்னுட்டு. இன்றைக்கி வேணால் ஆகாத இருக்கலாம், இப்போ இன்றைக்கி பக்தனாக இருக்கார், அப்போ மற்ற பேர்லாம் பக்தன் இல்லையன்னா நாளைக்கு ஆக போகிறார், ஆகத்தான் போகிறார். பின் இன்னைக்கு ஆகலை என்னால் ஏதோ நிர்பந்தம் ஆலை, கொஞ்சம் விட்டு பிடிங்கோ, தானே நாளைக்கு ஆகிட்டு போகிறா. இன்றைக்கி ஆளே நினச்சி அப்படிலாம் போயிட முடியாது. இருக்கிறது ஒன்று தான் சாத்தியம், பக்தனாக தான் இருந்தாகணும். ஆனால் அந்த பக்தனை பார்த்து தெய்வங்கிற அளவுக்கு நமக்கு தோணணுமே, அந்த எண்ணம் வருமானால் எதனால் வரணும், பகவான் அப்படின்னு சொல்லியிருக்கார். யார் ஒருத்தன் நான் சொன்னபடிக்கு இப்படி நடக்கிறானோ, என் பக்தனாக இருக்கானோ, அவனை நீ தெய்வமாக மதிக்கணும்னு கருட புராணத்தில் மாத்ஸ்ய புராணத்தில் 2 இடத்துலையும் பகவானுடைய வார்த்தையே இருக்குது. மத் பக்த ஜன வாத்சல்யம் பூஜாயாஞ்ச அனுமோதனம். அதே போல் என் பக்தர்களிடத்தில் வாத்சல்யத்தோடு இருக்கணும், எனக்கு பூஜை பண்ணுறத இசையணும், அதே போல் நானே பூஜை பண்ணணும். மத் கதாசிரவணே பிரீத்திகி ஸ்வரநேத்ராங்க விக்ரியா, என் கதையை கேட்குறதுல ஆசை இருக்கணும், என் கதையை கேட்டாலே அழழுன்னு அழணும், பூஜை பண்ணுறதுல ஆசையோடு இருக்கணும், பக்தர்களிடத்தில் அன்போடு இருக்கணும். இப்படி யார் இருந்தாலும் என் பக்தன். பக்திர் அஷ்டவிதா ஹேஷா எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே. இந்த 8 விதமான பக்தியில் ஏதான் ஒன்று ஒரு மிலேச்சனிடத்தில் இருந்தால் கூட, எஸ்மின் மிலேச்சேபி வர்த்ததே ச விப்ரேந்திரஹா ச மகாமுனிகி சச்சபூஜ்யா யதாக்கியம். அவன் அந்தணர்களில் தலைவனாக, எனக்கு நிகரானவனாக, எனக்கு சமமாக நினைத்து அவனை பூசிப்பாய் ஆணை போட்டிருக்கார் பெருமாள். யாரொத்தம் பக்தர்களிடத்தில் பக்தியோடு இருக்கானோ, அவர்கள் குற்றத்தை பார்க்கலையோ, எல்லாரும் பூஜிக்கிறத ஆமோதிக்கிறானோ, தானும் பூஜிக்கிறானோ, கதை கேட்கறதுல ஆசை இருக்கோ, கதையை கேட்டு உள்ளம் உருகி நிற்கிறானோ, இப்படிப்பட்ட பக்தன். இப்படி யார் ஒருத்தர் இருந்தாலும் எனக்கு சமமாக நினை, அவனை நீ கண்டிப்பாக பூஜிக்க வேண்டும். இதுதான் பக்தனிடத்துல நடந்து கொள்ள வேண்டியதுன்னு பகவான் சொல்கிறார். இதே விஷயத்தை தான் ஆழ்வாரும் நேற்று கடைசியாக சொன்னேன். எந்த குலத்தில் பிறந்தான்னு பார்க்காதே, சாதி பார்க்காதே, படிப்புள்ளவனா இல்லையான்னு பார்க்காதே, அவன் பகவத் பக்தனானு மற்றும் பார். அப்படி பக்தனாக இருந்துவிட்டால் நேர அவனை கடவுளாக கொள்ளலாம். எதற்காக? நாம் ஏன் நிறைய பெருமாள்கிட்ட போயிடலாமே, எதுக்கு ஒரு பாகவதன் பக்தன் மூலம் போகணும்? போயிருக்கா பாருங்க. ஒரு இடம் உதாரணம் சொன்னால் உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சுப்படும். இப்போ விபீஷணன் ராமனிடத்தில் வருகிறார், ராவணன் தள்ளிவிட்டார். இனிமேல் இந்த நாட்டிலே இருக்காது, குலத்துக்கு கோடரிக்காம்பா பிறந்திருக்க, வெளியில் போ, தாசவச்ச அவமானிதான்னு அவமானப்படுத்தப்பட்டான். தாம் துதி குலபாம்சனம், காலால் உதச்சி தள்ளினா வெளியில் வந்துட்டான் விபீஷணன். உடனே ஆகாசத்தில் தாவிட்டான். அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் சதுர்பிஸ்ஸக ராட்சசை, 4 ராட்சசர்களை கூட்டிண்டான். லங்கேலேருந்து பறக்கிறான். ராமேஸ்வரம் பக்கத்தில் திருப்புல்லாணி சேத்துக்கரை இருக்கு பாருங்க, அங்கே தான் ராமன் உட்காண்டிருக்கார், படை வீரர்களோடு வந்து இறங்கியிருக்கார். அந்த இடத்துக்கு விபீஷணன் வருகிறான். வந்தவர் இவ்வளவு தூரம் வந்தவர் பறந்து வந்துட்டார். ராமனும் அயோத்தியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் வந்தாச்சு, விபீஷணன் லங்கேலேருந்து இது வரைக்கும் வந்தாச்சு. 2 பேரும் நேராக சந்திச்சுக்க வேண்டியதானே. ராமா உன் திருவடிகளே சந்தியம்னு சொல்லியிருக்கணும் இல்லையோ, சொல்லவே இல்லை. வந்தவன் கஸ்தகேவ வியதிஷ்டதா, ஆகாசத்தில் நின்று கூட்டமாக குரங்குகள் இருக்கிறத பார்த்து கைகூப்பிண்டான். கைகூப்பிண்டு நிவேதயதம் ஆம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே, நான் வந்திருக்கேன்னு ராகவனிடத்தில் சொல்லுங்கோ, சுக்ரீவனே கும்பிடுகிறேன், நான் வந்திருக்கேன்னு போய் ராமனிடத்தில் சொல்லுங்கோள். நிறுத்தி விட்டான். இவா தான் போய் பேச ஆரம்பிச்சா. அப்போது நேர ராமன்ட்ட இந்த பக்தன் போல, ஒரு பக்தன் மூலமாக தான் போகிறான் பாருங்க. நேர போயிருக்கலாமோ இல்லையோ, ஒரு பக்தனின் மூலம் வந்து சுக்ரீவனிடத்தில் வேண்டி நீ போய் சொல்லு. சுக்ரீவன் போகிறார். அந்த பக்தன் நல்லதா சொன்னார். போய் என்ன பண்ணார், இவனை இப்போவே கொன்னுடணும்னார். பேச்சு ஆரம்பமாக தான். இப்போ இவனை ஏற்றுக்கவே கூடாது ராமா, இப்போயே தலையை விட்டுடு, எப்போ அண்ணனையே விட்டுட்டு வந்திருக்கானோ நம்மளை விடுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது, அதனால் ரொம்ப சங்கையாக இருக்குது, சந்தேகமாக இருக்குது, கொன்னுடணும். ஏஷ தீவிரேன தண்டேன வத்தியதாம், இவனை இப்போவே சதுர்பிஸ்ஸக ராட்சசை வத்தியதாம் கொல்லணும்னார். ராமன் ஒத்துக்கிறதா இல்லை.
பேசி போராடி வாதாடி ஒத்துக்க வச்சுட்டார் சுக்ரீவனை. அவனை நம்ம ஏத்துட்டு ஆகணும். சுக்ரீவா தள்ள முடியாது, காலில் விழுந்தவனை தள்ளினா அப்புறம் எனக்கு என்ன பெருமை இருக்குது? எங்கள் இக்ஷ்வாக்கு குலத்துக்கே மகாத்மியம், காலில் விழுந்தவனை தள்ள மாட்டோம். அப்படித்தானே உங்கள் அண்ணன் எதுக்காக கொன்னேன்? வாலிய ராமன் எதற்கு கொன்று சுக்ரீவனுக்கு பட்டம் கொடுத்தார்? காலில் விழுந்த சுக்ரீவனை மன்னிக்கலேன்னு தானே குத்தமே சொன்னார் ராமன். அப்போ வாலிக்கு சொன்ன குத்தம் தனக்கு கிடையாதுன்னா, விபீஷணன் வந்து காலில் விழுந்திருக்கிறச்சு இவரே ஏற்றுண்டாகணுமே, அதனால் கண்டிப்பாக ஏற்றுக்க போகிறேன்னு புரிய வச்சுட்டார். சுக்ரீவனு சம்மதிச்சுட்டான். உடனே ராமன் விபீஷணா வான்னு கூப்பிட்டுருக்கணும் இல்லையோ, கூப்பிடலே. சுக்ரீவனை பார்த்து ஆனையேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவணஸ்வயன். நான் சொல்கிறேன் போ, அபயமளித்தேன்னு கூறி விபீஷணனை அழைத்து கொண்டு வா என்று சுக்ரீவன்கிட்ட சொல்கிறார். எந்த சுக்ரீவன் அபச்சாரப்பட்டானோ அவங்ககிட்டயே தலையில் பட்டம் கட்டி போ, நீயே தூதனா போய் அழைச்சின்னு வா. சுக்ரீவன் நாம இருந்தா, சுவாமி நீ ரெண்டுமோ சொன்னீர் அதுக்காக ஏற்றுக்கலான்னு ஒத்துட்டேன், இதுக்கு நீ என்னையே அனுப்புறதெல்லாம் நன்னா இல்லை, நான் இப்போ தான் அவனை கொல்லுன்னு சொல்லியிருக்கேன், என்னை போய் அமிச்சா நன்னா இருக்காதுன்னு பேசுவோம் இல்லையோ. அது மனம் ஒழுங்காக மாறலேன்னு அர்த்தம். மாறித்துன்னு ஒத்துக்கணும். ஆமாராமா மாறிவிட்டேன், தப்பா சொல்லிட்டேன், இப்போவே நான் போய் அவனை அழைச்சின்னு வரேன். சுக்ரீவன் போனான், நேர விபீஷணன் அழைச்சின்னு வரான். இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளைங்கிற உரையாசிரியர் கேட்டுக்கிறார், எதுக்காக இந்த நாடகம்? இப்போ எந்த நாடகம்? வந்தவர் என்னமோ ஆகாயத்தில் நின்றுடுவரான், சுக்ரீவனிடத்தில் வேண்டுவரான், இவர் போய் 10 அடி தள்ளி இருக்கிற ராமன்கிட்ட பேசுவரான், அவர் அங்கேருந்து திரும்ப சுக்ரீவன்ட்டையும் அனுப்புவரான், 10 அடி தள்ளி இருக்கிற விபீஷன்கிட்ட சொல்லுவரான். ஆமாம், 100 மைல் வந்தவனுக்கு 10 அடி வர தெரியாதா? இதுக்கு எதுக்கு குறுக்க நின்று ஒரு சுக்ரீவன், இதுக்கு எதுக்கு திரும்ப ஒரு சுக்ரீவன்? கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதானு குடும்பத்தில் சண்டை வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதுலேருந்து ஒரு 2 நாள் இருப்போம், ரொம்ப நாள் இருக்க மாட்டா, ஒரு 2 நாள். அந்த கோபத்துக்கு நடுவில் என்ன தெரியுமா ஆகும்? இந்த பொண்ணோ பிள்ளையோ ஒரு 4-5 வயசு பொண்ணு பிள்ளை இருக்கும், அது முதுகு தான் பழுக்கும். இவை என்ன சொல்லணுனாலும் ஒன்று வச்சு உங்கள் அப்பாட்ட சொல்லு அப்படின்னு அதுங்கிட்ட சொல்லு, அவர் திரும்ப முதுகில் ஒன்று வச்சு இதைத்தான் உங்கள் அம்மாட்ட சொல்லு அப்படின்னு அவர் போய் சொல்லு. இந்த 2 பேருக்கு நடுவில் இந்த குழந்தை, இது நான் எதுக்கு ஒத்தி குறுக்க இங்கே இருக்கேன்? இப்போ இவன் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுக்கலாமே, எதவனா பண்ணிக்கலாமே, எதுக்கு இப்போ நம்மக்கிட்ட வரான்னு தோணுமோ இல்லையோ? இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் குழந்தை இடையில வைக்கிறா. அதை போல் நாம் பகவான்கிட்ட போகிறச்சேவும் பாகவதன் நடுவில் இருக்கார், பகவான் நம்மளை கூப்பிடச்சேவும் பாகவதன் நடுவில் இருக்கார். எதுக்கு? எதற்கெனில் பிள்ளை லோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக அதுக்கு பதில் கூறுகிறார். இவன் முன்னிடும் அவர்களை அவன் முன்னிடுவது, இருவரும் தம் தாம் குற்றங்களை சமிப்பிக்கைக்காக. 2 பேர்கிட்டையும் குற்றம் இருக்குங்கிறார் அவர். சரணம்னு வருகிற நம்மிடத்துலையும் குற்றம் இருக்குது, சரணாகதி ஏற்றுக்கிற பகவானிடத்துலையும் குற்றம் இருக்குது. 2 பேரும் தங்கள் தங்கள் குற்றத்தை மறைச்சிக்கணும்னு பார்க்குறா. அதுக்கு தான் நடுவில் ஒரு பக்தனை வச்சுக்கிறாங்கிறா. இருந்தால் இந்த முதுகு இது முதுகு வாங்கிக்கும் இல்லையோ, அதை போலத்தான் இப்போ நடுவாக பெருமாளுக்கு நடுவில் ஒரு முதுகு வேணும். இப்போ அது அந்த பக்தனுடைய முதுகு. நாம் என்ன தப்பு பண்ணிட்டோம்னால், இத்தனை நாளாக பக்தியோடு வந்திருக்க வேண்டியவன் திரும்பியே பார்க்காம திரிஞ்சின்னு இருந்த மூல்யம். எத்தனை பேர் நமக்கு நல்லது சொல்லி பார்த்துருப்பா, பகவானே சொல்லி பார்த்துருக்கார், ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா, ஏற்று வீட்டுக்காரர் சொல்லியிருக்கார், சத்சங்கத்தில் சொல்லியிருக்கா, யார் சொன்னாலும் நான் கேட்கவே இல்லையோ. இன்றைக்கி மனசு திருந்தி வர்றது, கொஞ்சமான வெக்கமாக இருக்காது மனசுக்கு. இத்தனை பேர் நல்லது சொல்லச்சே சுற்றிருந்தோம், இன்றைக்கி நம்மளாக வந்திருக்கோம், கொஞ்சம் வெக்கமாக இருக்குது சுவாமி எனக்கு. அதனால தான் பெருமாள்கிட்ட நேராக போகாமல் வேணும்னு ஒரு பக்தனுடைய நிழலில் ஒதுங்கிக்கிறது. அவர்கிட்ட போய் எனக்கு நேராக போகிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, நீர் கொஞ்சம் பேசி நம்ம விஷயத்தை எடுத்து சொன்னீர்னா அப்படின்னு இவர் நிழலில் ஒதுங்குறோம். பக்தன் சொன்னார், கவலைப்படாதே, இதை போல் எத்தனையோ பேர் வெட்கப்பட்டு வந்திருக்கா, எல்லாரையும் இந்த பகவான் ஏற்றுருக்கார், நான் பேசி உன் காரியத்தை நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பகவான்கிட்ட பேச போகிறான். சரி, இது நம்ம இடத்துல இருக்கிற குற்றம் தெரியறது, பெருமாள்கிட்ட என்ன குற்றம்? நன்னா இதை மனசில் வாங்கிக்கணும், தப்பாக மனசில் வாங்கிவிடக்கூடாது. ஏன்னா இவர் என்ன சுவாமி கடைசியில் முடிக்கிற சமயத்துக்கு அவருக்கே குத்தம் சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் 1/2 மணி ஏதோ சொன்னார்னா வம்பில்லாத முடிஞ்சு போயிருக்கும். இப்போ ஏதோ இறைவனுக்கே குத்தம் சொல்கிறார் என்னால் இது குற்றமா நற்றமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இருக்கிற விஷயத்தை சொல்லிட்டேன்,